Hello students, welcome to HibaMax. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த கமெண்ட் எழுதுன ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். இந்த கமெண்ட் பாருங்களேன். 10th மேக்ஸில் 1 மார்க்கு கிராஃபு ஜியாமெட்ரி தியரமில் 35 மார்க் எடுக்கிறேன். 5 மார்க் கூட ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் வீடியோஸ் பார்த்து 50 மார்க்ஸ் எடுக்கிறேன். 75 மார்க்ஸ் எடுக்கிறேன்க்கா. எனக்கு 2 மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 5 மார்க்கில் மட்டும் மார்க் எடுக்க டிப்ஸ் சொல்லுங்கள். எல்லாருக்குமே இதே டவுட்டு தானே. கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 5 மார்க் எங்கேருந்து கேட்பாங்க? என் சென்டம் அதனால் மிஸ் ஆகிடுமா? இந்த கம்பல்சரி அட்டன் பண்ண முடியாதனால என்னோடய மார்க் கம்மியாகிடுமா? நமக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. 1 மாதத்தை விட கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் எப்படி ட்ரெயின் ஆகுறது, எப்படி படிக்கிறது? இந்த யோசனைலாம் உங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், கம்பல்சரி கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாமே உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் டாப்பிக்லேருந்து மட்டும்தான் வரும். நம்ம புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கில் அவங்க என்னென்ன மாடலில் சம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாடலில் பட் வேறு நம்பர்ஸ் வச்சு வரும். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லணும்னா, ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர், டூ யூ நோ, நோட்ஸு, இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா லெசன்லேயும் இருக்கும். நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாம் எல்லா லெசன்லேயும் இருக்கும். எல்லா லெசனோட ட்ரை திஸ், ப்ராக்ரஸ் செக், டூ யூ நோ, ஆக்டிவிட்டீஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் 2 மார்க் கம்பல்சரியும் 5 மார்க் கம்பல்சரியும் அட்டன் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஷின், எப்படி நீங்கள் அவ்வளோ கரெக்டாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸில் நான் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எங்கே இருக்கும் புக்கில் அப்படின்னு பார்த்தா அந்த கொஷின்ஸ் ஆக்டிவிட்டியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு இது டூ யூ நோலேருந்து எடுத்திருக்காங்க, ஒரு கொஷின் பேப்பரோட கொஷின். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா லெசனில் இருக்க புக்கு இன்சைடில் ஆக்சுவலாக எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இல்லாமல் டூ யூ நோ ஆக்டிவிட்டியிலன்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே ஈஸியான கொஷின் தான். நீங்கள் எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் எப்படியும் சென்டர் மேம் பண்ணுறீங்கன்னா தரோ பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. அப்போ உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிடுங்க. நம்ம மைண்ட் செட் எப்படி தெரியுமா, ஒரு வாட்டியாவது அந்த சும்மா பார்த்துருந்தோன்னா எக்ஸாமில் வந்தால் ஓகே இதை நான் பார்த்துருக்கேன் ட்ரை பண்ணுறேன்னு ட்ரையாவது பண்ணுவீங்க. நீங்கள் அந்த கொஷினே பார்க்காம இருக்கும் போது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ க்ரியேட்டிவ், இது எனக்கு தெரியாது, இதை நான் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, நீங்களாக உங்களை டவுட் பண்ணிக்கிறீங்க. அதை அட்டென்ட் பண்ணாமல் விட்டுறீங்க. நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாலே, கொஷினை படிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், என்ன கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு 2 மார்க் 5 மார்க். அந்த 2 மார்க் 5 மார்க்கும் எங்கேருந்து வரும்னு இப்போ சொல்லிட்டேன். புக் இன்சைட் தான் வரும். அந்த புக் இன்சைட்லையும் என்னென்னு சொல்லிட்டேன். ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், ஆக்டிவிட்டீஸ், இல்லுஸ்ட்ரேஷன், டூ யூ நோ, நோட்ஸு, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டெஃபினிஷன்ஸை நீங்கள் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இல்லாமல் புக்குக்கு வெளியிலேருந்து வரும். ஆனால் நம்ம புக்கில் இருக்க கான்செப்டை வச்சு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக கம்பல்சரி வராது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது அந்த கொஷின்ஸ் என்ன தான் நிறைய சால்வ் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனில் சால்வ் இருக்கும்ல, சால்வ் ஃபார் எக்ஸ், அதுதான் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன்னொன்று செகண்ட் சாப்டரில் ஏபி வச்சு கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பயப்படாதீங்க, அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கிப்போங்க. அது மட்டும் தான் நம்மளை எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்க வைக்கும். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த 30 டேஸ் இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த 30 டேஸ் படிச்சிருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய பேர் கேட்குறதுன்னா, நான் 4th சாப்டரே விட்டுருக்கேன், நான் 8th சாப்டரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே படிக்கலை, எனக்கு மார்க் கிடச்சிருமா அப்படி கேட்குறீங்க. சென்டம் மேம் பண்ணுறீங்கன்னா எல்லாமே பாருங்கள். சென்டம் மேம் பண்ணல, நான் இப்போ ஒரு 60 தான் இருக்கேன், ஆனால் எனக்கு 90 எடுக்கணும்னா நீங்கள் 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒமிட் பண்ணலாம். 2 மார்க் பார்த்துக்கோங்க, அது ஈஸி தான், அது ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி 4th சாப்டர்லேயும் 2 மார்க் பார்த்துடுங்க, தியரம்ஸ் பார்த்துடுங்க. உங்களால் ஏதாவது 1 2 5 மார்க் பார்த்து வைக்க முடியும்னா பார்த்து வைங்க. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல. சென்டம் எய்ம் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்துடுங்க. சரிங்களா? இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் இப்போது படுற குட்டி குட்டி கஷ்டம்லாம் இப்போ தெரியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க. எதையும் ஸ்கிப் பண்ணலாமான்ற யோசனைக்குள்ளே போகாதீங்க.
எல்லாமே படிக்க பாருங்கள். பட் 60லேருந்து நான் 90 எய்ம் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஆனால் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே தரவு பண்ணிடணும், சரிங்களா? ஏன்னா ஒரு பார்ட்டே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நீங்கள் படிச்சாகணும், சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.